கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானிப்போம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே நமக்குள்ளாக இருக்க வேண்டியதான பல குணாதிசயங்களை குறித்து அவர் போதித்து கொண்டு வரும்போது, இந்த 7ஆம் வசனத்திலே பார்க்கும்போது நாம் இரக்க குணமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த இரக்க குணம் என்கிறதான குணம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறதாக பார்க்க முடியுது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி வாசிக்கிறோம். மற்றுமாக சங்கீதம் 41:1ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படியாக இந்த 2 வசனங்களிலே நம்ம வாசித்தது போல நாம் இரக்க குணமுள்ளவர்களாக இருந்து சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தனை உள்ளவர்களாகவும், நாம் செய்யும்படி நம்மளுடைய கைக்கு நேர்ந்த காரியத்தை அதற்கு செய்யத்தக்கவர்களுக்கு செய்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்களாக கர்த்தருடைய கண்களிலே நாமும் இரக்கத்தை பெறுகிறவர்களாக இருப்போம் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, ஒருவேளை நம்ம இரக்க குணமுள்ளவர்களாக இல்லாமல் இரக்கமற்றவர்களாக இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலேயே பார்க்கலாமா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆமாங்க, நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிறதான இந்த கொஞ்ச நாட்களில் மற்ற ஜனங்கள் மேலே இரக்கம் வைத்து இரக்கமுள்ளவர்களாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நியாய தீர்ப்பு நாளில் தேவனிடத்திலிருந்து நாமும் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இல்லைனா நமக்கும் இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லி இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த நாளில் ஒரு விசையாக நம்மிடத்தில் உள்ள இரக்க குணத்தை நாம் சோதித்து பார்த்து இன்னும் அதிகமாக மற்றவர்கள் மேல் இரக்கம் செலுத்தி வாழவும் சங்கீதம் 41:1, நீதிமொழிகள் 3:27 நாம் முன்பதாக வாசித்தது போலவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் இந்த நாளில் நாம் தீர்மானித்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நாம் எடுத்ததான இந்த தீர்மானத்தில் நாம் நிலைத்து நிற்கும்படியாக நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.